நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை சிந்திக்க போகிறோம். எதை அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு வேல் வழிபாடு அப்படிங்கிறது அதிகமாக நம்ம பார்க்கிறோம். வேல் மாறல் பாராயணம் அப்படிங்கிறத பெரும்பான்மையாக பார்க்கிறோம். வேல் மாறல் பாராயணம் செய்வதால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், வேல் மாறல் பாராயணம் பண்ணிங்கன்னா நல்ல திருமண வாழ்க்கை கைகூடும், மனமொத்த வாழ்க்கை துணை அமையும், நல்ல குழந்தை பேறு வாய்க்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், எதிரிகள் தொல்லை இல்லாமல் போகும், தொழில் வளர்ச்சி உண்டாகும், அனைத்தையும் தரக்கூடியது அந்த வேல் மாறல். ஏன்னு கேட்டால், வேல் அவ்வளவு சிறப்பானது. அந்த வேலை போற்றக்கூடிய அற்புதமான தன்மையுடையது வேல் மாறல். ஒரு சந்தேகம் வருது, வேல் மாறல் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, நாங்கள் சொல்லணும்ல. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன்வேலே பருத்த மலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த. எங்களால் அவ்வளவு சரியாக உச்சரிக்க முடியலையே. அப்படி உச்சரித்தாலும் கூட 108 வரி இருக்குது சார். காலையில் ஆஃபீஸ் போகிறதா, வீட்டு வேலையை பார்க்குறதா, பூஜை பண்ணுறதா, இல்லை வேல்மாறல் எப்படி சார் பாராயணம் பண்ணுறது, 108 வரி இருக்கே சார் அப்படின்னு கேள்வி இருக்குது. இதுக்கு எல்லாத்தையும் நம்ம இப்போ விளக்கிடுவோம். இப்போ சொல்ல முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சொல்ல முடியாதவர்கள் கரம் விரும்ப எழுதலாம், எழுத முடியாதவர்கள் காது குளிர கேட்கலாம். கற்றல் கேட்டல்லுடையார் பெரியார் களல் கையால் தொழுதேத்த அப்படின்னு ஞானசம்பந்தர் போறார். கற்றல் கேட்டலுடையார் பெரியார். நல்லா கேட்கணும். கற்று வலார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியா விடைன்னு தேவாரம் சொல்லுகிறது. கேட்பதே பெரிய புண்ணியம். செவி என்பது ரொம்ப சிறப்பான செல்வம். அந்த செவி செல்வம் என்பது நல்ல விஷயத்தை கேட்பது என்பது.